ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தொண்டி அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின்படி தேவிப்பட்டினம் மெரைன் காவல் ஆய்வாளர் ஜான்சிராணி, உதவி ஆய்வாளர் ஐயனார், தனிப்பிரிவு ஏட்டு சரவணன் மற்றும் போலீசார் அடங்கிய குழுவினர் தொண்டி அருகே உள்ள முள்ளிமுனை கடற்கரை பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மூட்டைகளை சோதனையிட்ட போது 15 மூட்டைகளில் ரூபாய் 2 கோடி மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் 250 கிலோ இருந்தது தெரியவந்தது. அவை கடல் வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த மெரைன் போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட கண்கொள்ளான்பட்டியை சேர்ந்த தேனியல் என்பவரை கைது செய்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய சிலரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.